கம்யூனிஸ்ட் தலைவரும் இடதுசாரி இயக்கத்தின் மூத்த தலைவருமான பொது உடைமை போராளி, உலக பெருந்தமிழர் என்றெல்லாம் போற்றப்படும் RNK என்று அழைக்கப்படும் நல்லக்கண்ணு மறைந்தது தொடர்பாக இந்த துயரமான நேரத்தில் நம்மோடு மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியின் முன்னாள் மாநில செயலாளர் கே பாலகிருஷ்ணன் இணைந்திருக்கிறார். பாலகிருஷ்ணன் சார், வணக்கம் சார். இந்த துயரமான நேரத்துல இந்த நல்லக்கண்ணுவின் தொடர்பான நினைவுகளை நீங்க எங்களோட கொஞ்சம் பகிர்ந்து கொள்ளுங்க சார். விடுதலை போராட்டத்துல கலந்து கொண்டு இன்றைக்கு நம்மோடு இன்று வரையில் நம்மோடு வாழ்ந்த ஒரு தலைவர் அப்படின்னு சொன்னா நல்லக்கண்ணு மட்டும்தான். கிட்டத்தட்ட அந்த விடுதலை போராட்டத்துல கலந்து கொண்ட அந்த தலைமுறை பலரும் இறந்துவிட்ட சூழ்நிலை கடைசியாக வாழ்ந்து இன்னைக்கு மறைந்திருக்கிறார். விடுதலை போராட்டத்துல பள்ளி மாணவராக இருக்கிற போதே விடுதலை போராட்டத்துல கலந்து கொண்டு பிறகு கைது செய்யப்பட்டு சிறையில் இருக்கிற போது படிப்படியா கம்யூனிஸ்ட் கட்சியில தன்னை இணைத்துக் கொண்டு ஒரு கம்யூனிஸ்ட் கட்சியில தன்னை இணைத்துக் கொண்டார். அவர் கம்யூனிஸ்ட் கட்சியில இணைகிற போது கம்யூனிஸ்ட் கட்சி தடை செய்யப்பட்ட காலம். எங்கேயுமே கம்யூனிஸ்டுகள் பகிரங்கமா நடமாட முடியாது. கம்யூனிஸ்டுகளாக இருந்தா அவர் உயிருக்கே ஆபத்து என்று சொல்லக்கூடிய அப்படிப்பட்ட ஒரு நெருக்கடியான நேரத்துலதான் பரவாயில்ல, எது நடந்தாலும் பரவாயில்லன்னு சொல்லி தைரியமா கம்யூனிஸ்ட் கட்சிக்கு வந்தாரு. கடைசி வரையில் அதே தைரியத்தோடு அதே உறுதியோடு தன்னுடைய வாழ்நாள் முழுவதும் அந்த கம்யூனிஸ்ட் இயக்க பணியை மேற்கொண்டாரு. கிட்டத்தட்ட 101 ஆண்டுகள் வயதுல ஒரு 80 ஆண்டு காலம் தமிழ்நாட்டு மக்களுக்காக, தமிழ்நாட்டு உழைப்பாளிகளுக்காக, விடுதலை போராட்டத்துக்காக, தொழிலாளி கிராமப்புற பாட்டாளிகள், ஒடுக்கப்பட்ட மக்கள் என்கிற அத்துணை பகுதி மக்களுக்கும் தன்னுடைய வாழ்நாள் முழுவதும் பணியாற்றிய ஒரு மகத்தான தலைவர் தான் ஒரு நல்லக்கண்ணு அவர்கள். இதுங்கள போனா ஒரு சிறந்த படிப்பாளி, சிறந்த எழுத்தாளர், சிறந்த மொழிபெயர்ப்பாளர், பல ஆங்கில புத்தகங்களை தமிழ்ல மொழிபெயர்த்திருக்கிற அப்படிப்பட்ட ஞானம் படைத்தவர். ஒரு தமிழ் இலக்கியத்துல, தமிழ் வரலாற்றுல, தமிழ் சமூகத்தை பற்றிய ஒரு நல்ல தெளிவான மார்க்சிய கண்ணோட்டம் கொண்ட ஒரு மகத்தான தலைவராக இருந்தாரு. களப்பணிகள்ல ஈடுபடுறவங்க பல பேர் இப்படிப்பட்ட அந்த பணியில ஈடுபடுவதை நம்ம பார்க்க முடியாது. அதிலேயும் அவர் சிறந்து விளங்கினார், சிறந்து மிளர்ந்தார். சொல்ல போனா ஒரு சம்பவம் 80-83 ஆண்டுகள்ல தென் மாவட்டங்கள் நடந்த சாதிய கலவரத்துல அவருடைய மாமனாரே வெட்டி கொலை செஞ்சிடறாங்க. ரொம்ப பதட்டமான அந்த சூழ்நிலை, மாவட்டமே அமைதியற்று இருக்கிற அந்த சூழ்நிலை. அப்படிப்பட்ட நேரத்தில் சொந்த மாமனார் மனைவியுடைய தந்தை வெட்டி கொலை செய்யப்பட்ட, படுகொலை செய்யப்பட்ட போது கூட எந்த விதமான பதட்டமும் இல்லாம இன்னைக்கு இப்படிப்பட்ட படுகொலைகள் பிரச்சனையை தீர்க்காது, எல்லாரும் அமைதியா மனமுழுந்து அமைதியோட வாழ்வதற்கு முயற்சி பண்ணுவோம் சொல்லி அப்படி ஒரு அற்புதமான நிலை எடுத்திருக்கிற ஒரு மனிதரை நம்ம சாதாரண வாழ்க்கையில பார்க்கவே முடியாது. தனக்கு நேரடியான சொந்தத்துக்கு உயிருக்கு இழப்பு ஏற்பட்ட போது கூட பதட்டம் அடையாமல், அதற்காக பாஞ்சி யாரையும் தாக்காமல் அமைதியா நிதானத்தை கடைபிடிச்ச ஒரு அந்த நிதானம் இருக்கு, அது வேறு யாருக்கும் வருவதுன்னா அவ்வளவு சீக்கிரம் வராது. எனவே அப்படி நாங்கெல்லாம் இப்ப இளைய தலைமையில கட்சிக்கு வந்திருக்கிறோம். கடந்த கால வரலாற்றுல ஏதாவது கம்யூனிஸ்ட் கட்சியை பத்தி தெரியும்னா அவர்கிட்ட தான் நேரடியா போய் கேட்க முடியும். அப்படி கேட்டா ஒரு கம்ப்யூட்டர் பதில் சொல்ற மாதிரி அப்படியே நேரடி அனுபவத்தை அப்படியே ஒரு அரை மணி நேரம் 1 மணி நேரம் விளக்கி சொல்லக்கூடிய அப்படிப்பட்ட பெரிய தரவுகளை கொண்டிருக்கிற ஒரு தலைவர் இன்னைக்கு மறைந்திருக்கிறாருங்கிற போது என்னால அதை எப்படி அதை எடுத்துக்கொள்வது, எப்படி அதை ஏற்றுக்கொள்வதுங்கிறது மனசு ரொம்ப கஷ்டப்படுது. நான் மாவட்ட செயலாளராக இருக்கிற போது கடலூர் மாவட்டத்துல தீண்டாமை கொடுமையை எதிர்த்து மாநாடுகள் நாங்க நடத்துவோம். முதல்ல நாங்க தான் அந்த மாநாட்டை நடத்துவோம். அந்த மாநாடு நடத்துற போது அவர் மாநில கட்சியுடைய மாநில செயலாளர் நேரடியா சேர்ந்து நீங்க இந்த மாநாட்டுக்கு வரணும் என்று கேட்டோம். யார் யார் வராங்கன்னு கேட்டாங்க. சங்கரையா வராரு, இளையபெருமன் வராரு, நீங்களும் வந்தா மும்மூர்த்திகளும் வந்த மாதிரி எங்களுக்கு இருக்கும் என்று சொன்ன உடனே ஒரு மணி நேரம் சமூகத்தில் இருக்கிற அந்த பட்டியலின மக்களுக்கு கொடுமை, அதை எடுத்து எப்படி போராட வேண்டும் என்பதெல்லாம் 1 மணி நேரம் பேசிட்டு நீங்க இந்த அளவுக்கு ஒரு முன்முயற்சி எடுக்கிற உங்க மாநாட்டுக்கு நான் கண்டிப்பா வரேன்னு சொன்னாரு. அந்த மாநாட்டுல ரொம்ப தெளிவான ஒரு சிறப்புரையை ஆற்றினாரு. இன்னைக்கு அந்த உரை பதிவு செய்யப்பட்டிருக்கு. அப்படி பட்டியலின மக்களுக்காக தன்னுடைய வாழ்க்கையில பல கட்ட போராட்டங்கள் நடத்தியவர். விவசாய தொழிலாளி, கிராமப்புற பாட்டாளியா இருக்கிற விவசாய தொழிலாளி சங்கத்துக்கு தலைமை தாங்கியவர். விவசாய இயக்கம், கம்யூனிஸ்ட் கட்சியுடைய மாநில செயலாளர், அகில இந்திய தேசிய நிர்வாக குழு உறுப்பினர், கட்சியுடைய பல்வேறு பொறுப்புகள்ல அவர் வாழ்ந்தார். வாழ்நாள்ல பல ஆண்டு கால சிறை வாழ்க்கை, பல ஆண்டு கால தலைமுறை வாழ்க்கை என்கிற எல்லாவற்றையும் ஏற்றுக்கொண்டு கொஞ்சம் கூட பிசுறு தட்டாமல், கொஞ்சம் கூட மன உறுதி கொண்டாமல் வாழ்ந்திருக்கிற ஒரு மகத்தான கம்யூனிஸ்ட் தலைவர் நல்லக்கண்ணு.
சொல்ல போனால் தமிழ்நாட்டில் அரசியல் தலைவர்கள் எப்படி இருக்கணுங்கிறதுக்கு அடுத்த தலைமுறைக்கு ஒரு பாடமாக இருக்க வாழ்ந்து காட்டியவர் தான் அவர். எப்போது பார்த்தாலும் ஒரு எளிமை, ஒரு புன்சிரிப்பு, எப்போது பார்த்தாலும் யாரா இருந்தாலும் ஒரு குழந்தைத்தனமாக பழகுவது, பேசுவது, எல்லாரையுமே தட்டி கொடுத்து வேலை செய்ய வைப்பதுங்கிற அப்படிப்பட்ட பலருக்கும் ஊந்து சக்தியா, ஊக்க சக்தியா இருந்த ஒரு பெரிய சக்தி இன்றைக்கு மறைந்து விட்டது என்றுதான் நான் தெரிவிக்க விரும்புறேன். உண்மையிலேயே அது இந்திய கம்யூனிஸ்ட் இயக்கத்துக்கும் தமிழக அரசியல் உலகத்துக்கும் தமிழ்நாட்டில் இருக்கிற எல்லா அரசியல் தலைவர்களோடும் அவர் பரிச்சயமானவர். ஒருத்தர் கூட சொல்ல முடியும், அவ்வளவு மூத்த தலைவர்களோடு, பெரியார் துவங்கி எல்லாரோடையும் பரிச்சயமா இருந்து பேசி அரசியல களம் கண்டவர். அப்படிப்பட்ட மறைவு இந்திய கம்யூனிஸ்ட் கட்சிக்கு ஒரு பக்கம் இழப்பு என்று சொன்னாலும் ஒட்டுமொத்தமான தமிழக அரசியல் உலகத்துக்கு, ஒரு இடதுசாரி இயக்கத்துக்கு, இன்னைக்கு அதுவும் ஒரு வகுப்புவாத சக்திகளை எதிர்த்து நாடு தழுவிய ஒரு பெரிய போராட்டம் நடத்த வேண்டிய சூழ்நிலையில இப்படிப்பட்ட ஒரு மகத்தான தலைவருடைய இழப்பு என்பது ஈடு செய்ய முடியாது. அவருடைய மறைவுக்கு என்னுடைய சார்பில் ஆழ்ந்த வீர வணக்கத்தை அஞ்சலி செலுத்த விரும்புகிறேன். அவருடைய பிரிவால் வாடுகிற அவருடைய மகள் மற்றும் குடும்பத்தினர், அதே போல கட்சியுடைய தொண்டர்கள் அனைவருக்கும் என்னுடைய சார்பில் ஆழ்ந்த இரங்கலை தெரிவித்துக் கொள்கிறேன். ஓகே சார், நன்றி சார். என்னுடைய இணைப்பில் வந்து இந்த கருத்துக்களை பேசுவது மிக்க நன்றி.